சிறுகடிக்க ஆசை சிரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் வந்து மீனா முத்து ரெண்டு பேர்கிட்டயும் இங்க பார், அந்த குட்டி சாத்தானை நீங்க வீட்டுல வச்சிருக்க சொன்னீங்க, நானும் போனா போகட்டும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன். நீங்க அந்த பசங்களை பாத்துக்கிறீங்களா பாத்துக்காத போறீங்களா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா இனி இந்த ரூமுக்குள்ள இங்கெல்லாம் அவன் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ரோகிணி மீனா கிட்ட போயிட்டு, நான் என்னதான் பண்ணட்டும், நானும் எப்படியாவது மனோஜ் கிட்ட வந்து கிருஷன் நெருங்க வைக்கலான்னு பார்த்தா உடனே மனோஜ் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸ்கூல் பிள்ளையாட்டம் என்னால எதுவும் பண்ண முடியலன்றாங்க. இங்க பார், மனோஜோட வீக்னஸ் எதுன்னு பார்த்து அதுல வந்து நீ மூவ் பண்ணுன்னு சொன்னதும் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சாமியாரை வச்சு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் மீனான்னு சொல்லிட்டு இப்ப மனோஜை வந்து ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு, இங்க பாருப்பா மனோஜ், நீ வீட்டுக்கு வர போற குழந்தைகள் எல்லாம் எந்த அளவுக்கு அன்பா பாசமா பாத்துக்கிறியோ அந்த அளவுக்கு தான் நீ சீக்கிரமா அப்பா ஆகுவேன்னு சொல்றாங்க. சாமி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நீ குழந்தைங்கள பார்த்தா விரட்டுறது, குழந்தைங்க கிட்ட கடுக்கடு நடந்துக்கிறது, இதனாலதான் நீ அப்பாவாகிறது தள்ளி தள்ளி போகுது. இந்த மாதிரி நீ பாசமா அன்பா இருந்தீனா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நீ அப்பா ஆயிடுவேன்னு சொல்லிட்டு சாமியார் சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே ரோகிணி கிட்ட வந்து மனோஜ், இப்படியெல்லாம் கூட இருக்குமா ரோகிணின்றாங்க. ஆமா மனோஜ், இவங்க பவர்ஃபுல் சாமியார், நீ எல்லா குழந்தைகிட்டையும் அன்பா பாசமா இரு, கண்டிப்பா நான் கன்சீவ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்னதும் அதே மாதிரி வீட்டுல இருக்க கிருஷ் கிட்டையும் நல்லபடியா இருன்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. இதை கேட்ட மனோஜ் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.